Hello students. So நம்ம part 1 பார்த்தோம். இப்ப part 2 பார்க்க போறோம். ஓகேவா? So part 2 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். So first question 178. The TI plasmid of Agrobacterium tumefaciens stands for. So TI அப்படின்னாலே டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். இது என்ன பண்ணும்னா இப்போ நம்மளோட பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான்ட்ல போயிட்டு டியூமரை இன்டியூஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. இப்போ இதுதான் ஒரு பிளான்ட்டுன்னா இது என்ன பண்ணுது, இந்த பாக்டீரியா போய் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷன் இன்ஃபெக்ட் பண்ணுது. இது கிட்ட இருக்க இந்த பிளாஸ்மிட் பேரு டிஐ பிளாஸ்மிட். ஸோ டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். அப்போ 178க்கு எது கரெக்ட் ஆன்சரு? ஆப்ஷன் 4. ஓகே, குட். அடுத்து பாருங்க 179. ஸோ இதில் given below are some stages of human evolution. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, இதுல கடைசியா வந்ததுன்றது ஹோமோசெப்பியன் தான் இல்லையா? ஹோமோசெப்பியன். அதுக்கு முன்னாடி வந்தது நியண்டர்தலன்சிஸ். அதுக்கும் முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ எபிலிஸ். இது நம்ம படிக்கும் போதே நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு சின்னதா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வச்சு படிங்க, ஈஸியா இருக்கும்னு. இங்க பாருங்க, எப்பவுமே ஹியூமன் எவல்யூஷன்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹியூமன் எவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி பிரிங்க. சரியா? எப்படி பிரிக்கணும்னா ப்ரையர் டு ஏப் மேன் ஹியூமன் எவல்யூஷன், சும்மா கோட் மாதிரி எழுதுவோம். ப்ரையர் டு ஏப். ப்ரையர் டு ஏப்ல 3 பேர் தான், ட்ரையாப்திகஸ், ராமாப்திகஸ், சிவாப்திகஸ். இந்த 3 பேர் தான் வருவாங்க. அடுத்து ஏப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யார் யார் வருவா? ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரலோப்திகஸ், அப்புறம் ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ். அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரூமன். இந்த ட்ரூமன்ல 3 பேர். இது 3 யாருன்னா ஃபர்ஸ்ட் வர்றது இதுல நியாண்டர்தலன்சஸ். இதுதான் ஆர்டர். நியாண்டர்தல் மேன், அதுக்கப்புறம் குரோமேக்னான் ஆர் ஃபாசிலிஸ் மேன்னு சொல்லுவோம். அடுத்து கடைசியா வர்றது தான் ஹோமோ செப்பியன். ஸோ இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே நம்மளோட இந்த கொஸ்டினுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் ஹோமோ செப்பியன்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ பி. அதுக்கு முன்னாடி பாருங்க நியாண்டர்தல்னு சொன்னேன், சி. சரியா? பி சி. அதுக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ எபிலிஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்னது? ஏ தான். 179க்கு ஏ. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது அனிமல் கிங்டம்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினும். அனலிட்ஸ் ஆர் ட்ரூ சீலோமேட்ஸ். அனலிட் வந்து ட்ரூ சீலோமேட். இது கரெக்டா? சொல்லுங்க. அனலிட்ஸ் வந்து ட்ரூ சீலோமேட் கரெக்டா? Choose the correct answer from the option given below. Yes. Next, போரிஃபெரன் வந்து சூடோ சீலோமேட் கிடையாது, ஏ சீலோமேட். absence of coelomate cavity. அஸ்கல்மென்திஸ் வந்து அஸ்கல்மென்திஸ் என்னது? அஸ்கல்மென்திஸ் சூடோ சீலோமேட். அப்போ இதுவும் தப்பா இருக்கு. பிளாட்டிஹெல்மின்திஸ் சூடோ சீலோமேட்டா? இல்லை, அதுவும் தப்பு. ஸோ ஏ தான் கரெக்டு. அப்போ 180க்கு 3 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 181. The following diagram showing restriction site. இது ஃபிகர் பேஸ் கொஸ்டின், பயோடெக்னாலஜி லெசனு. இந்த எக்ஸ் என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஓஆர்ஐ சைட்டு. ஓஆர்ஐ சைட் ரெப்ளிகேஷன் ஆரிஜினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒய் வந்து ஆர்ஓபி. ஆர்ஓபினா ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட்.
அப்போ இது எங்க இருக்கு? ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட் தோ இருக்கு. காப்பி ஓஆர்ஐ 2ம். அப்போ இதுதான். 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 182. Which of the following is not a natural traditional contraceptive method? Natural methodல 3 தான். ஒண்ணு coitus interruptus, periodic abstinence அதாவது fertile period பார்த்து அவாய்டிங் கப்புலேஷன், இன்னொன்னு லாக்டேஷனல் ஏமெனோரியா. அப்ப எது இல்லைன்னா வால்ட் தான் இல்லை. வால்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் மெத்தட். ஓகே, அடுத்த கொஸ்டின் 183. Which of the following statement is incorrect? ஸோ பயோரியாக்டர்ஸ்க்கு அஜிடேட்டர் சிஸ்டம் இருக்குன்றதெல்லாம் கரெக்டு தான். ஆக்சிஜன் டெலிவரி எல்லாமே இருக்கும். பயோரியாக்டர் ஆப்டிமல் growth கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணுது, கரெக்டு. ஆப்டிமல் டெம்பரேச்சர், ஆப்டிமல் பிஹெச் எல்லாம் கொடுக்குது. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஸ்டிர் டைப் தான். ஸ்பார்கர் அதுக்கப்புறம் தான், அதுவும் கரெக்டு. பயோரியாக்டர்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் ஸ்கேல், ஆனால் இவர் இங்கே என்ன போட்டிருக்காரு? ஸ்மால் ஸ்கேல். ஸோ 183க்கு 4th கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 184. 3 டைப்ஸ் ஆஃப் மசில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏபிசி. சி வந்து ஹார்ட், பி வந்து ஸ்மூத்து, ஏ வந்து ஸ்கெலட்டல் மசில். இதுவே நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஏ வந்து என்னது? ஸ்கெலட்டல், பி ஸ்மூத்து, சி கார்டியாக். ஸோ 184 ஆப்ஷன் வந்து ஓகே. நெக்ஸ்ட் 185 ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. இந்த நிறைய டைரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நெஃப்ரான் த டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் இன்லி இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கடா, இதுதான் நம்மளோட லூப் ஆஃப் இன்லி இல்லையா? லூப் ஆஃப் இன்லியோட டிசெண்டிங் லிம். டிசெண்டிங்னா இப்போ மேம் கீழே வரைகிறனே அது. இது அசெண்டிங் லிம். இந்த டிசெண்டிங் லிம்பில் அது எப்பவுமே என்ன பண்ணும்னா வாட்டரை போக அனுமதிக்கும். பெர்மியபிள் டு வாட்டர். சரியா? இங்க எழுதுறேன் பாருங்க. டிசெண்டிங்ல பெர்மியபிள் டு வாட்டர், வாட்டரை போறக்கு அலோ பண்ணும். எஸ். எதை அலோ பண்ணாது? NaCl அலோ பண்ணாது. சரியா? சோடியம் எலக்ட்ரோலைட்ஸை அலோ பண்ணாது டிசெண்டிங் லிம். இது கீழே இறங்குறதால இந்த லிம்புக்கு பேரு டிசெண்டிங். இது மேலே ஏறுறதால இதுக்கு பேரு அசெண்டிங். அசெண்டிங்ல அப்படியே ஆப்போசிட். H2O போக அனுமதிக்காது. நோ, நாட் இம்பர்மியபிள். சோடியம் போக அலோ பண்ணும். இப்போ இதை வச்சு இந்த கொஸ்டின் சொல்ல முடியுமா முடியாதா பாருங்க. 185 டிசெண்டிங் லிம் 185 தான். இந்த nephron, the descending limb of loop of Henle is impermeable to water, permeable to electrolyte சொல்லியிருக்காங்க. impermeable to water. வாட்டருக்கு impermeable இது இல்லை, permeable. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பா இருக்குது. The PCT is lined by simple columnar. columnar கிடையாது, cuboidal. cuboidal தான் absorption. சரியா? அதுவும் தப்பு. ஸோ 1, 2 ரெண்டுமே தப்பா இருக்குது. 185க்கு ரெண்டுமே தப்பு. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் 3. ரெண்டுமே தப்பு. சரியா? அடுத்து பார்க்கலாம். 186. இதுவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். போன் மேரோ இஸ் த மெயின் லிம்பாய்டு ஆர்கன் where all blood cells including lymphocytes are produced. Correct. Statement 1 correct. சரிங்களா? Statement 2 என்ன சொல்றாங்க? Both bone marrow and thymus provide the environment for development and maturation-ங்கறாங்க. thymus வந்து bone marrow T lymphocyte-ஓட மெச்சுரேஷனுக்கு
அவ்வளவா பண்றது கிடையாது. பட் வெரி லிட்டில் பிட் தான் அவரு பண்றாரு. சரியா? பட் லைட்டா பண்றதால மேபி யூ கேன் டேக் போத் ஆஸ் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் 187 2 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் டபுள் மெம்பரேன். எஸ் கரெக்ட். 2மே டபுள் மெம்பரேன் தான். அண்ட் தே ஆர் மைட்டோகாண்ட்ரியா வந்து லெஸ் பர்மியபிள். அதுவும் கரெக்ட் தான். ஸோ 187க்கு 2 வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 188 ஈரா. ஈரா கொஸ்டின் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கீழ அடியில ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்த ஈரா எது? ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்தது லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் இருந்த ஈரா புரோட்டீரோசோயிக் ஈரா இல்லையா? ஸோ அப்ப பிக்கு நேரா 1. இது எது இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துரும். அடுத்து பாருங்க, அது முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்த ஈரா வந்து பாலியோசோயிக் ஈரா. சரியா? பாலியோசோயிக் ஈரா 188ல டிக்கு எது வருது? பிக்கு நானு 1ன்னு சொல்லிட்டேன். சரியா? பிக்கு 1ன்னு சொல்லிட்டேன். டிக்கு நேரா ஃபிஷ் அண்ட் ஆம்ஃபிபியன் 2. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீசோசோயிக் ஈரா. இந்த மீசோசோயிக் ஈரால தான் நம்மளோட இந்த டைனோசர்லாம் நல்லா வந்தாங்க. பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸு அதெல்லாம் வர ரெப்டைலோட கோல்டன் பீரியடுன்னே சொல்லலாம். அதனால தான் அந்த ஈரா வச்சு ஜுராசிக் பார்க் படமே எடுத்தாரு. அடுத்து கடைசி இப்ப இருக்கிறது சீனோசோயிக் ஈரா. நம்பலாம் வந்திருக்கோம். மேமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ 188க்கு கரெக்ட் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் 189 காஸோட காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் states that two closely related species competing for different resources cannot exist. அப்படி கிடையாது. அவர் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்ல என்ன சொன்னாருன்னா, they can exist. சரிங்களா? எப்படி எக்ஸிஸ்ட் பண்ணும்னா, they can change their foraging time. foragingனா to search for food. ஃபுட்டு தேடுற டைமை மாத்திக்குவாரு அல்லது பிளேஸை மாத்திக்குவாரு. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒரே இடத்துல காம்படிஷன் இல்லாம வாழலாம். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. அக்கார்டிங் டு காஸ் பிரின்சிபிள், டூரிங் காம்படிஷன் த இன்ஃபீரியர் வில் பி எலிமினேட்டட். ஆமா, ரொம்ப இன்ஃபீரியரா இருந்தா இது எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் கிடையாது. இல்லைன்னா எலிமினேட் ஆயிருவாங்க. அப்ப ஏ ஃபால்ஸ், பி ட்ரூ. ஸோ 189க்கு நம்பர் 1 ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 190க்கு வாங்க. கேட்டலிட்டிக் ரோல் ஆஃப் அன் என்சைம். ஸோ என்சைம் என்னென்ன ரோல் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ இதுதான் ஒரு என்சைம்னு வைங்க. இது ஒரு என்சைம். இதுதான் என்சைமோட ஆக்டிவ் சைட்டுனா, ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த என்சைமோட உட்காரும். சப்ஸ்ட்ரேட் இது வந்து ஆக்டிவ் சைட்டு, ஏன்னு போடுறேன், ஏஎஸ். இது சப்ஸ்ட்ரேட். அப்போ முதல் என்னது? சப்ஸ்ட்ரேட் பைண்ட் டு ஆக்டிவ் சைட், அது இ. இ தான் ஃபர்ஸ்ட் வருது, 1வது இ. ஓகே, பைண்ட் ஆகுது. அடுத்து கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் புரோக்கன் ஆகுமா? அல்லது வேற என்ன கொடுத்துருக்கான்? சப்ஸ்ட்ரேட் என்சைம் காம்ப்ளெக்ஸ். இது ஃபார்ம் ஆகும். சரியா? ஏ என்சைம் பிளஸ் இ பிளஸ் எஸ் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆனோன்னு இ பிளஸ் எஸ், இக்கு அப்புறம் ஏ ஆப்ஷன். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிச்சு இதுதானு, பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் பண்ண பிறகு கெமிக்கல் பாண்டு புரோக் ஆகும். கரெக்டு. அடுத்து ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இனிமேல் இதை சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்ல மாட்டோம்.
E பிளஸ் S இருந்தது. இப்போ இந்த என்சைமை விட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆயிடும். சரிங்களா? இப்ப என்ன சொல்றது? இப்ப நீட் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்சைமா இருந்தீங்க. நீங்க சப்ஸ்ட்ரேட்டா இருந்தீங்க. டீச்சர்ஸ் தான் உங்களோட என்சைம். சரியா? இப்ப டீச்சர் கூட நீங்க சேர்ந்தீங்க. இப்ப வந்து நீங்க ப்ராடக்ட் ஆயிட்டீங்க. நீட் எக்ஸாமே முடிச்சுட்டு நீங்க வெளிய போயிட்டீங்க. இப்போ இந்த என்சைம் என்ன பண்ணும்? வேற ஒரு ஸ்டூடண்ட்ட பார்க்கறக்கு போயிடும். அப்ப இங்க என்ன வரும் அடுத்தது? The free enzyme is ready to bind with another substrate. அப்ப 190க்கு 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் ஆகுறாங்க, காம்ப்ளெக்ஸ் ஆகுது, ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது. என்சைம் போய் அனதர் சப்ஸ்ட்ரேட்டை பார்க்க போயிடுது. அவ்வளோதான். சரியா? இதுக்கு 2. இது வந்து அகெயின் ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் ஹார்ட்டையும் இசிஜியும் நடத்தும் போதே உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இதுதான் நம்மளோட ஹார்ட். இது ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல். ஒரு கார்டியாக் சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஏட்ரியம் சுருங்குது இல்லையா? கார்டியாக்ல ஏட்ரியல் டீபோலரைசேஷன் சொல்லுவோம். சரியா? இதை நம்ம இசிஜில எப்படி காமிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம இசிஜினா ஏட்ரியம் சுருங்கிறது இப்படி. இதுக்கு பி வேவ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கல் சுருங்கிறது இப்படி போய் இப்படி வரும். இந்த இடத்துல கியூ வேவ், இங்க ஆர் வேவ், இங்க எஸ் வேவ். அதுக்கப்புறம் டீபோலரைசேஷன் ரெஸ்டிங் வந்து இந்த டி வேவ் ரீபோலரைசேஷன் பேக் டு ரெஸ்டிங். சரியா? ஏட்ரியம் சுருங்குனா பி, வென்ட்ரிக்கல் சுருங்குனா கியூஆர்எஸ், ரீபோலரைசேஷன் டி வேவ். இப்ப பாருங்க, பி வேவ் ஏட்ரியம் சுருங்குது. அப்போ டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா ஏக்கு நேரா 3. ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கிறதே ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஈஸியா இருக்கு பாருங்க. 191க்கு அப்ப எதுதான் ஆப்ஷனு? 3. புரிஞ்சிருச்சாடா இது? ஸோ நான் சொன்ன மாதிரியே கியூஆர்எஸ்னா டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல், டி வேவ்ங்கிறது ரீபோலரைசேஷன், இது சைலன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 192. இது மேட்ச். இது வந்து அகெயின் நம்மளோட ஜெனட்டிக்ஸ் லெசன். ஸோ 192ல ஃபர்ஸ்ட் ஏக்கு நேரா என்னன்னு பார்த்துருங்க. அதை இது பண்ணிடுவோம். இது வந்து நான் சொல்லுவேன் நடத்தும் போதே, இதை கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும்னு. ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3யோட வேலை எஸ்என்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ. இது போட்டிங்கனாலே தெரிஞ்சிச்சு ஏக்கு நேரா இது ஒன்று தான் இருக்கு. அதே மாதிரியே டிரான்ஸ்கிரிப்ஷனை டெர்மினேட் பண்ணணும்னா ரோ ஃபேக்டர், ப்ரமோட் பண்ணணும்னா சிக்மா ஃபேக்டர் அல்லது டாடா பாக்ஸ், டிஏ பாக்ஸ். சரியா? ஸோ இது தெரிஞ்சிச்சுனாலே ஆப்ஷன் ஏ தான்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் அகெயின் ரீப்ரொடக்ஷன்ல கேட்டிருக்காங்க. 193. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன் ஏபிசிடி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ். ஸோ இதுல பாருங்க, எல்ஹெச் லுட்டினைசிங் ஹார்மோன் எது மேல ஆக்ட் ஆகும்? லேடிக் செல் மேல ஆக்ட் ஆகும். அப்ப பி வந்து லேடிக் செல். ஜிஎன்ஆர்ஹெச் யார் மேல ஆக்ட் ஆகுது? இந்த பக்கம் எல்ஹெச்னா இங்க எஃப்எஸ்ஹெச். ஸோ ஏ எஃப்எஸ்ஹெச், பி லேடிக் செல்லுனாலே தெரிஞ்சு போச்சு. 193க்கு கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 2. ஓகே, ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேணா டக்குன்னு ரெஃபர் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு தான். அப்புறம் நம்மளுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு டைம் பத்தாது. அதுக்கு தான் நடத்தும் போதே எப்படி ஒரு இதை பார்த்து டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 194. The following are statements about non-chordate.
நான் கார்டேட்ஸ் ஓட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நோட்டோகார்டு இருக்காது, இது கரெக்டு, பட் இது தப்பு. சிஎன்எஸ் டோர்சலா? நான் கார்டேட்டுக்கு சிஎன்எஸ் டோர்சல் இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 194. ஸோ இதுல வந்து எது எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா? ஆமா. ஆமா, அப்ராப்ரியேட் கரெக்ட். ஏ வந்து தப்பு, பி வந்து கரெக்ட். இப்போ பி எதுல இருக்கோ அந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அப்போ 2 கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? 2 கண்டிப்பா கிடையாது. ஸோ பி இருக்குது. சிஎன்எஸ் வந்து அவங்களுக்குலாம் வென்ட்ரல்ல இருக்கும் இல்லையா? அப்போ இதுவும் தப்பு. சியும் இல்லாத ஆப்ஷன். ஓகே. அடுத்து ஹார்ட் வந்து டோர்சல் இஃப் பிரசன்ட் கரெக்ட். நமக்கு தான் ஹார்ட் வென்ட்ரல், அவங்களுக்கு இருந்தா டோர்சல்ல இருக்கும். போஸ்ட் ஏனல் டெய்ல ஆப்சென்ட், இதுவும் கரெக்ட். அப்போ பிடிஇ. சரியா? பிடிஇ. அடுத்தது 195. Choose the correct statement given below regarding juxtamedullary nephron, JGA. Juxtamedullary apparatus, juxtamedullary nephron. இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியணும் உங்களுக்கு. There are 2 types of nephron. ஒன்று வந்து cortical nephron, இன்னொன்று juxtamedullary nephron. Juxtamedullary nephron இன்னர் கார்டிக்கல்ல இருக்கும், பட் ஃபர்ஸ்டே அவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. ஆர் லொக்கேட்டட் இன் காலம் ஆஃப் பர்டினின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இப்போ இதுதான் நம்ம கிட்னினா, இது வந்து மெடுலா, ரீனல் பிரமிடு. இந்த பிரமிடுக்கு நடுவுல இருக்கிற இடத்துக்கு பேரு தான் நம்மளுக்கு காலம் ஆஃப் பர்டினி. ஆனா நம்மளோட ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான் இங்கேயும் இருக்காது, அவுட்டர் கார்டெக்ஸ்லயும் இருக்காது, இன்னர் கார்டெக்ஸ்ல இருக்கும். புரியுதுங்களா? கார்டெக்ஸோட இன்னர் பார்ட்ல இருக்கும். அப்ப இதுவும் தப்பு. அவுட்டர் போர்ஷன் கிடையாது. அண்ட் இன்னொன்னு, ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான் இருந்ததுன்னா அதுல லூப் ஆஃப் என்லி நல்லா பெருசா டீப்பா இருக்கும். 4th தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 196. Statement 1. The cerebral hemispheres are connected by nerve tract known as corpus callosum. Correct. Corpus callosum தான் cerebralல லெஃப்ட்டையும் ரைட்டையும் இணைக்கும். Next statement 2. The brainstem consists of medulla oblongata, pons, cerebrum. இது தப்பு. cerebrum வராது. Statement 1 correct. Statement 2 incorrect. நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் பாருங்க. திருப்பி இன்னொன்று காக்ரோச்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. காக்ரோச்ல ஸ்டோரிங்க்கு யூஸ் பண்ற ரீஜியனுக்கு பேரு கிராப். பல்லு மாதிரி கிரைண்டிங்க்கு யூஸ் பண்ற ரீஜியன் கிசார்டு. 6 to 8 கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் இருக்கிறது கேஸ்ட்ரிக் சீக்கே. எல்லோ கலர் மிட்கட்கோ இன்கட்கோ இருக்கிறது மல்பீஜியன் டிபியூல். அப்போ 197க்கு எது கரெக்ட் ஆப்ஷன்? 197க்கு ஏக்கு நேரா 4 இல்லையா? பிக்கு நேரா 2. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சிக்கு நேரா 3, டிக்கு நேரா 1. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 198. ஸோ இதுவும் வந்து நடத்தும் போதே நம்ம எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருப்போம். இது எந்த லெசன்னா அனிமல் டிஷ்யூ லெசனு 198. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க 198ல யூனிசெல்லுலர் கிளாண்டுலர் எபித்தீலியம். இதுல வந்து ஏக்கு நேரா அலிமெண்ட்ரி கனால் 3. இது இருக்கிறதே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ டவுட்டே இல்லை, அப்படியே செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பிக்கு நேரா 4. மல்டி செல்லுலரு நம்மளோட சலைவரி. எண்டோக்ரைன் கிளாண்டு பேங்க்ரியாஸ் ஒரு உதாரணம். ஓகே, நெக்ஸ்ட் 199 பார்க்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது பாடி ஃப்ளூயிட்ஸ் லெசன்லயும் வரும்,
ஜெனடிக்ஸ்லயும் இது வரும் ஓவர்லாப்பிங். ஒருத்தரோட அப்பாக்கு பி பிளட் குரூப், சரியா? அம்மாக்கு ஏ பிளட் குரூப், குழந்தை ஓ அப்படின்னா, அதாவது அப்பா பின்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆப்ஷன். ஒண்ணு ஐபி, ஐபி வரலாம். அல்லது ஐபி, ஐஓ வரலாம். அப்பாக்கு ஐபி, ஐஓ வரலாம். பட் குழந்தை ஓல இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்பாவோட பிளட் குரூப் கண்டிப்பா இதுவா தான் இருக்க முடியும். ஐபி, ஐபியா ஐ மீன் ஐ இது வந்து ஐபிபியா? ஐபிஓ, இது ஐபிபி. ஐபிபியா இருந்துச்சுன்னா, குழந்தை ஓ வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அது அம்மாவையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே மாரி தான் அம்மாக்கும். குழந்தை ஓல இருக்குன்னா, ஐஏ அம்மாக்கு, அப்பாக்கு ஐபி இருந்துச்சுன்னா, குழந்தைக்கு கண்டிப்பா ஓ வர சான்ஸே இல்ல. அட்லீஸ்ட் இதுல ஒண்ணாவது அப்பாக்கும், அம்மாக்கும் ஓ இருக்கணும். அப்ப அம்மாக்கு ஐஏ, ஐஓ இப்படி இருந்தா மட்டும் தான் பொறக்கக்கூடிய குழந்தை ஓ பிளட் குரூப்ல ஐஓன்னு பொறக்கும். இப்ப இவங்க குடுத்திருக்கிறது பிரகாரம் குழந்தை ஓ பிளட் குரூப். அப்ப இதுல குழந்தை ஓ பாருங்க. இந்த 2 தான். ஒண்ணு பி, இன்னொன்னு ஏ. சரியா? அது 2த்துல இப்ப நம்ம வச்சுக்கலாம். நான் இப்ப தான் சொன்னேன். ஐஏ, ஐபி இருந்தா குழந்தை ஓ வராது. இது இருந்தா தான் வரும். ஸோ 199க்கு ஏ ஆப்ஷன் தான் பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் 200 போறோம். லாஸ்ட் கொஸ்டின். ஸோ எக்ஸாப்தால்மிக் காய்டர், கிரேவ்ஸ் டிசீஸ், தைராய்டு ஹார்மோன் அதிகமா இருந்தா இது வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஆக்ரோமெகலி. ஆக்ரோமெகலி வந்து நம்மளோட குரோத் ஹார்மோனு ஆஃப்டர் புபர்ட்டி அதிகமா இருந்தா வரும். அடுத்து குஷிங் சிண்ட்ரோம். குஷிங் சிண்ட்ரோம் வந்து கார்டிசோலு இதெல்லாம் அதிகமா இருந்தா வரக்கூடிய நோய். மூன் லைக் ஃபேஸ். அடுத்து கிரெட்டினிசமும் தைராய்டு ஹார்மோன் தான். ஆனா குறைவா செக்ரீட் இல்ல. சாரி, அதிகமா செக்ரீட் இல்ல. தைராய்டு ஹார்மோன் குறைவா குழந்தைங்கள்ல செக்ரீட் இருந்தா. அடல்ட்ல செக்ரீட் ஆயிருந்தா காய்டர். தைராய்டு ஹார்மோன் குழந்தைகள்ல குறைவா செக்ரீட் ஆனா கிரெட்டினிசம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா எல்லார்கிட்ட இருந்தும் நான் 360 எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.